இன்னைக்கு பையன்கிட்ட சில விஷயங்களை கேட்க போறேன். அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. நீ ஸ்கூல்ல எல்லாம் நல்லா விளையாடுவியா? விளையாடணும்னு ஆசைதாம்மே. ஆனா என்னாலதாம்மே விளையாடவே முடியாது. ஏன்? நான் ஓடுனா ரைட் சைட்ல எங்க வலிக்குதும்மே. எந்த இடத்துல வலிக்குது கரெக்டா? இன்னொங்கம்மே. ஓடுனா மட்டும்தான் வலிக்குதா? ஆமாம்மே. எப்போ ஓடுனாலும் வலிக்குதா? ஆமாம்மே. ம் எனக்கு ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும்மே. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதும்மே. நான் ஓடுனா இங்க ரைட் சைட்ல வலிக்கும்மே. அதனாலே நான் சும்மா உட்காந்துருப்பேம்மே. எல்லாருமே என்ன பார்ப்பாங்கம்மே. ஏன் மற்றவங்களாம் விளாட்றாங்களே, ஏன் எனக்கு என்னால் மட்டும் விளாட முடியல அப்படின்னு யோசிப்பேம்மே. மிஸ் என்ன சொல்லுவாங்க? மிஸ் நீ விளையாட வேண்டாம் உட்காருன்னு அப்படின்னு சொல்லுவாங்கம்மே. பிடி பீரியடை நான் ஒரு நாளும் மிஸ் பண்ணுறேம்மே. நீ கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும். ஓகேம்மே. வீட்டில் அண்ணன் கூட விளையாடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்மே. ஆனால் அவரும் படிச்சுட்டு இருந்தாருமே. நானே தனியாக விளையாடிப்பேம்மே. நான் சில நேரங்கள்ல உன் கூட விளையாடுறேன்ல. நீங்கள் சில நேரத்தில் தானே விளையாடுறீங்க. உங்களுக்கு வேறு நிறைய வேலை இருக்கு. அதனால தான் நானே தனியாக விளையாடிப்பேம்மே. மொட்டை மாடியில் நடக்கிறியா? அது எப்படி இருக்கு? மொட்டை மாடியில் நடக்கும் போதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குமே. நடக்கிறப்ப ரொம்ப மூச்சு வாங்குதுமே. கொஞ்சம் மெதுவாக நட. ஆனால் வெயில் படணும் அப்படின்றதுக்காக தான் மொட்டை மாடிக்கு போ அப்படின்னு சொல்கிறேன். வெயில் படுறது அவசியம் இல்லை. ஆமாம்மே. அதுக்காக தான். மாஸ்க் இல்லாமல் நடந்தால் என்ன பண்ணுது? அப்பவும் மூச்சு வாங்குதுமே. டாக்டர் உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மாஸ்க் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாங்களா, இல்லை மாஸ்க் இல்லாமல் போகணும்னு சொன்னாங்களா? மாஸ்க் போட்டு போகணும்னு சொன்னாங்க. பாடியில் எங்கெல்லாம் பெயின் இருக்கு உனக்கு? எனக்கு அம்மே இந்த எலும்பு ஜாயிண்டா இருக்கிறதுல எனக்கு பெயின் ஆகுதுமே. கை விரல் இங்க இங்க முட்டி, அதுக்கப்புறம் கழுத்து இங்கெல்லாம் வலிக்குதுமே. அதுக்கப்புறம் இந்த கால் முட்டியும் வலிக்குதுமே. இங்கேயும் இங்கேயும் ரொம்ப பெயினா இருக்குமே. இந்த நடு முதுகுக்கு ரொம்ப வலிக்குதுமே. இந்த வலி முன்னால இருந்ததுக்கு இப்போ கம்மியா இருக்கா? எனக்கு அப்படி ஒன்றும் தோணலம்மே. சீக்கிரம் சரியாயிரும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மே. எனக்கு சீக்கிரமா சரியாயிடும்மே. ஏன்னா நீங்க தான் இருக்கீங்களம்மே. நான் சரி பண்ணிடுவேன். அப்புறம் இப்ப கூட இங்க வலிக்குதும்மே. வேற என்னெல்லாம் பண்ணுது? நைட் என்னால மூச்சு விட முடியலம்மே. அதனால வாயில தான் மூச்சு விடுறேன். நீ எல்லா நேரமும் வாயில தாண்டா மூச்சு விடுற. டேல கூட நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் பள்ளி கேவலமா தெரியுது. உனக்காக நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கிறாங்கடா. உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க, நீ நல்லா இருக்கணும், உனக்கு உடம்புல எந்த வலியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால நீ அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிடு. ஏன்னா அவங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலதான் உனக்கு முன்னால நீ எவ்வளோ மோசமா இருந்த. போன வருஷம் எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமே. படுத்த படுக்கையில இருந்த. இந்த வருஷம் நீ இந்த அளவுக்கு உட்கார்ந்தாவது பேசுற. வலி இருக்கு, அது இல்லைன்னுலாம் இல்ல, ஆனா நீ உட்கார்ந்தாவது பேசுற இல்ல. இப்ப நமக்கு இம்மீடியட்டா எதுவுமே சரியாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா சரியாயிரும். நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ இவ்வளவு வலியை அனுபவிக்கிறன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக தான் உனக்கு நிறைய ப்ரே பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரேயர் மூலமா உன்னோட வலி சீக்கிரமா சரியாயிரும். வலி நிறைய குறைய ஆரம்பிச்சிரும். அவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லிடுறியா நீ? ஓகேம்மே. எனக்காக ப்ரே பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. அண்ட் எனக்காக விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி ஆன்ட்டி. மம்மின்னு சொல்லக்கூட நான் இவங்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேங்க. மம்மின்னு சொல்லாம அம்மான்னு சொல்லு அப்படின்னு. பழகின விஷயத்த அவங்களால மாத்த முடியல. அதே நேரத்துல என்கிட்ட மட்டும்தான் மம்மின்னு சொல்லுவாங்க. மற்றபடி வெளியில எங்கேயுமே, ஸ்கூல்லயா இருக்கட்டும், பசங்க கிட்டயா இருக்கட்டும், யார்கிட்டயுமே மம்மின்னு சொல்றது கிடையாது. எங்க அம்மா தான், எங்க அம்மா எங்க அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அதனால மம்மின்னு என்கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. எங்க மம்மி சொன்னாங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இது எதனால அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து பழகிட்டாங்களா, அதை மாத்த முடியல.
நீ பிறந்து பேச ஆரம்பிச்ச உடனே உனக்கு நான் சொன்னேன் அம்மான்னு சொல்லுன்னு, அம்மா அம்மான்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ண, அண்ணன் என்ன சொல்றானோ அதையே நீயும் சொல்லிட்ட. நேத்து ஸ்கூலுக்கு போகல, இன்னைக்கும் போகல. மண்டே இனிமே அனுப்பலான்னு இருக்கேன். டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்றான் பாத்தீங்களா. அதே நேரத்துல பையன் சாப்பாட்டு விஷயத்துல சூப்பரா இருக்கு மம்மி, இல்லைன்னா ஓகே மம்மி. என் பையன் யூஸ் பண்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமாங்க? 2 வார்த்தை இருக்கு. ஒண்ணு சூப்பரா இருக்கு, இன்னொன்னு ஓகே மம்மி. இததான் சொல்லிக்கிட்டே இருப்பான். இதுக்கு மறுபேச்சே கிடையாது. நான் எது சொன்னாலும் ஓகே மம்மி, அதை தவிர்த்து வேற எதுவுமே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் எந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சூப்பரா இருக்கு மம்மி, இல்லடா? ஆமாம்மே, நீங்க செய்யற சாப்பாடுலாம் சூப்பரா இருக்குமே. தூங்கலாமாடா? தூங்கலாமே. சரி, நீ போய் படுத்துக்கோ. எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய் ஆண்டி.